வணக்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன். இன்றைக்கி ஒரு பேசிக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் இண்டெக்ஸுங்கிறீங்களே, இண்டெக்ஸ்னால் என்ன வாஸ்தவமான கேள்வி. தமிழில் இண்டெக்ஸை நம்ம குறியீடுன்னு சொல்கிறோம். ஸோ பட் ரியலி இண்டெக்ஸ்னால் என்ன? இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறது தான் இண்டெக்ஸ். ஸோ அந்த பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல அது பலவிதமான பங்குகளாக இருக்கலாம், அல்லது பலவிதமான பாண்டுகளாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸினுடைய பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறது நம்ம இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது சின்ன உதாரணம், அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் இதை எப்படி நான் உதாரணமாக காமிக்கலாம், மேபி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போகிறீங்க, 6 மாதம் முன்னால் போனீங்க. 6 மாதம் முன்னால் போயிட்டு நீங்கள் ஒரு 5 கிலோ பாதாம் அல்வா வாங்குறீங்க, ஒரு 5 கிலோ பாதுஷா வாங்குறீங்க, 10 கிலோ ராஜஸ்தானி மிக்சர் வாங்குறீங்க, 10 கிலோ ஓமப்பொடி வாங்குறீங்க, ஒரு 4 கிலோ ரசகுல்லா வாங்குறீங்க, 3 கிலோ கேரட் ஹல்வா வாங்குறீங்க, 2 கிலோ காஜு கத்திரி வாங்குறீங்க. இது எல்லாத்துமே சேர்த்து நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னால் போயில 12,500 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியிருக்கீங்க. அப்படியே நம்ம சொன்ன எக்ஸாக்ட் குவான்டிட்டியை 12,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அதே எக்ஸாக்ட் குவான்டிட்டியை இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ இப்போ வாங்க போயில அவங்க கடையில் என்ன சொல்கிறாங்க, சார் எல்லாமே கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு, ஏன்னா பாலுக்கு டிமாண்ட் குறைஞ்சிருக்கிறதுனால பால் விலை எங்களுக்கு குறைஞ்சிருக்கு, அது மாதிரி மீதி இன்க்ரீடியன்ஸு, லேபர் காஸ்ட் எல்லாமே எங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதே எக்ஸாக்ட் குவான்டிட்டியை இப்போ நீங்கள் வாங்கிக்கினீங்கன்னா, அதே மாதிரி 5 கிலோ பாதாம் அல்வா, 5 கிலோ பாதுஷா, 10 கிலோ ராஜஸ்தானி மிக்சரு எல்லாமே அது எக்ஸாக்டாக இப்போ வாங்கினீங்கன்னா, இப்போ சார் 10,500 ரூபா விலை குறைவாக உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிறாங்க. ஃபைன், நீங்கள் இப்போவும் வாங்கிக்கிட்டுறீங்க. திருப்பி இதே எக்ஸாக்ட் குவான்டிட்டியை உங்களுக்கு ஞாபகம் 5 வருஷத்துக்கு நீங்கள் முன்னால் வாங்கல, இதே சேம் குவான்டிட்டி, சேம் ஐட்டம்ஸு, சேம் ஸ்வீட் ஷாப்பு, அதில் வாங்கையில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வாங்கையில் உங்களுக்கு 8,000 ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்க. ஸோ அண்ட் அப்போ விலை மலிவாக இருந்திருக்கு 5 வருஷத்துக்கு முன்னால். இப்போ திருப்பி இன்னொரு 5 வருஷம் கழித்து வாங்கையில் ப்ராபப்ளி இதே சேம் ஐட்டம்ஸு, இதே சேம் ஸ்வீட்ஸ் அண்ட் மிக்சர்ஸு ப்ராபப்ளி 5 வருஷம் கழித்து உங்களுக்கு 16,000 ரூபாயாக இருக்கலாம். ஸோ இப்போ இது வெவ்வேறு ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் அதே சேம் குவான்டிட்டியை வாங்கியிருக்கீங்க. ஸோ 8,000 ரூபாயில் வாங்கியிருக்கீங்க, 10,500 வாங்கியிருக்கீங்க, 12,500 வாங்குறீங்க, நீ ஃபியூச்சரில் ப்ராபப்ளி 16,000 நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதை இந்த ஹல்வா, ராஜஸ்தானி மிக்சர், ஓமப்பொடி இதையெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் அப்படியே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் ப்ரைஸு, ஐசிஐசிஐ பேங்கினுடைய ஷேர் ப்ரைஸு, கோட்டக் மஹிந்திரா பேங்கினுடைய ஷேர் ப்ரைஸு, ஐடிசியினுடைய ஷேர் ப்ரைஸு, இதையெல்லாம் கொண்டு வாங்க. அங்கே 10 கிலோன்னு சொன்னதுக்கு பதிலாக இங்கே 10%. ஸோ மொத்தம் 100% தான் இண்டெக்ஸு, எல்லா கான்ஸ்டியூன்ஸும் சேர்த்து 100%. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 12%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் ஒரு 10%, ஐடிசி ஒரு 4%, டிசிஎஸ் ஒரு 4.5%. இது மாதிரி இந்த முன்னணி நிறுவன பங்குகளை பூரா சேர்த்து உண்டாக்குன பேஸ்கெட்டு, அதனுடைய ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் இந்தியாவில் 2 பெரிய பங்குச்சந்தைகள் இருக்கின்றன. முதலாவது தேசிய பங்குச்சந்தை, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம், அல்லது ஷார்ட்டாக NSEன்னு சொல்கிறோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அல்லது BSEன்னு சொல்கிறோம். ஸோ இதில் 2ல் மிகவும் பழமையானது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, லேட்டரான் 90s வந்தது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இப்போ இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் பிரதானமான குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSE Nifty 50. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய இது நிஃப்டின்னு ஆரம்பிக்கும். ஸோ Nifty 50 பிரதானமான குறியீடு. ஸோ இந்த Nifty 50ல் டாப் 50 பங்குகள் இருக்கின்றன. ஸோ இது எந்தெந்த மாதிரி பங்குகள்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, HDFC பேங்க்கு, HDFC லிமிட்டெடு, இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க்கு, TCS, ITC, கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், பாரதி ஏர்டெல்லு, ஒரு 10 நிறுவனம் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு 40 முன்னணி நிறுவன பங்குகள் இந்த Nifty 50 பேஸ்கெட்டில் வருது. ஸோ இந்த 50 நிறுவன பங்குகளின் தினசரி விலை ஏற்ற இறக்கத்தை
கணிப்பது தான் நிஃப்டி 50. ஸோ அதுதான் இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டே டோட்டலாக எல்லா ஸ்டாக்கும் இறங்கியிருக்கு அப்படின்னா இன்றைக்கி அந்த டோட்டல் ஓவரால் இண்டெக்ஸ் வந்து ஓகே 10,200 ஆயிடுச்சு அப்படிம்போம். நாளைக்கு ஒரு 1% ஏறி இருக்குது அப்படின்னா 10,300 ஆயிடுச்சு அப்படிம்போம். ஸோ இதுதான் நிஃப்டி 50. இது தவிர நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா பல இண்டிசஸ் வச்சுருக்காங்க. இண்டெக்ஸுக்கு ப்ளூரல் இண்டிசஸ். ஸோ பல இண்டிசஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ப்ராட் பேஸ்டு நிஃப்டி 50 மாதிரி ப்ராட் பேஸ்டாகவும் வச்சுருக்காங்க. அதில் நிஃப்டி நெக்ஸ்ட் 15 இருக்குது. அதாவது 51வது மிகப்பெரிய நிறுவனத்திலேருந்து 100வது மிகப்பெரிய நிறுவனம் வரைக்கும் அதை வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 15போம். நிஃப்டி 100ன்னு இருக்குது, டாப் 100 ஸ்டாக்ஸினுடைய குறியீடு. நிஃப்டி 200ன்னு இருக்குது, நிஃப்டி 500ன்னு இருக்குது, நிஃப்டி மிட் கேப் 15 இருக்குது, நிஃப்டி மிட் கேப் 100ன்னு இருக்குது, நிஃப்டி ஸ்மால் கேப்ன்னு இருக்குது. இதெல்லாம் வெவ்வேறு இண்டிசஸ், வெவ்வேறு ப்ராட் செக்மெண்ட்டை கவனிக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை கவனிக்கக்கூடிய இண்டிசஸ். இது தவிர செக்டரல் இண்டிசஸ் இருக்குது. நிஃப்டி ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர்னு இருக்குது, நிஃப்டி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு இருக்குது, ஸோ நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் திமேட்டிக் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு இண்டிசஸ் இருக்குது, அப்புறம் ஃபிக்ஸ்ட் இன்கம் இண்டிசஸ், பாண்ட்ஸுக்கு உண்டான இண்டிசஸ். இது எல்லாமே வந்து என்எஸ்சியில் இருக்குது. இதை வந்து தனியாக மேனேஜ் செய்கிறதுக்கு தனி நிறுவனம் இருக்குது, என்எஸ்சியினுடைய துணை நிறுவனம் இருக்குது. அதன் மூலம் இந்த இண்டிசஸை பூரா மேனேஜ் செய்கிறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த இண்டிசஸில் எந்தெந்த கம்பெனிகள் இன்றைக்கி 50 கம்பெனிகள் இருக்குது, வாழ்நாள் முழுவதும் இருக்கும்னு இல்லை. இந்த 50 கம்பெனியில் ஒரு 2 கம்பெனிகள் வெளியில் போகும், ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போராக இருக்கும், ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸு. இன்னும் 2 புதிய கம்பெனிகள் உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் டைம்லைன் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டாக அதை பண்ணுறாங்க, மோர் சயின்டிஃபிக் அப்ரோச்சில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பிஎஸ்சியினுடைய முன்னணி இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சென்செக்ஸ் வந்து ப்ராப்ளி 35,000 40,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிஃப்டி வந்து நிஃப்டி 50 வந்து 10,000 12,000 9,000 7,500 இது மாதிரி இருக்கும் ஜென்ரலாக. ஐ மீன் நீங்கள் ஹியர் பண்ணுறது வந்து தௌசண்ட்ஸில் இந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சென்செக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இன்னும் டாப் 30 நிறுவனங்கள், இங்கே நிஃப்டி 50ல் வந்து டாப் 50 நிறுவனங்கள், சென்செக்ஸ் வந்து டாப் 30 நிறுவனங்கள், இந்தியாவில் உள்ள டாப் 30 நிறுவனங்களின் தினசரி விலை ஏற்ற இறக்கத்தை கணக்கிட்டு அளவுகோலாக்கி அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை காமிக்கிறது வந்து சென்செக்ஸ். அதை வந்து பிஎஸ்சி S&P 500 அப்படின்னு சொல்லுவோம், S&P சென்செக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் இன்னும் வேறு குறியீடுகள் வந்து பார்த்திங்கன்னா S&P BSE ஸ்மால் கேப், S&P BSE மிட் கேப், S&P BSE 500, அதே மாதிரி இண்டிசஸ்ஸு, ஐ மீன் செக்டரல் இண்டிசஸ், ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ், திமேட்டிக் இண்டிசஸ் எல்லாமே வந்து பிஎஸ்சிலையும் இருக்குது. ரெண்டும் போட்டி நிறுவனங்கள். ஸோ ஒன்றுக்கு ஒன்று காம்படிஷன் தான், 2 நிறுவனங்களும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு குறியீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பிஎஸ்சி பீயிங் லிட்டில் ஓல்டர், அது வந்து ரொம்ப பாப்புலர் மக்களிடையே. இப்போ இன்றைக்கி லெவலில் இந்த ஜூன் மாதம் எண்டில் அரௌண்ட் ஜூன் 26 டுடே. ஸோ இப்போ இன்றைக்கி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிஃப்டி 50 வந்து 10,380 350 அந்த ரேஞ்சில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000 சுற்றத்தில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பிரதானமான இண்டிசஸ். இது தவிர வேறு இண்டிசஸும் இருக்குது, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மால் கேப் வாங்குறவங்க ஸ்மால் கேப் இண்டிசஸை பார்ப்பாங்க, மிட் கேப் வாங்குறவங்க மிட் கேப் இண்டிசஸை பார்ப்பாங்க, அது மாதிரியெல்லாம் இருக்குது. பட் இது வந்து ப்ராட் பேஸ்ட் இண்டிசஸ் வந்து இது ரெண்டும் தான். ஸோ இப்போ பல பேசிவ் ஃபண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா, பேசிவ் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கோம், நம்ம ஏற்கனவே வீடியோவிலையும் பார்த்துருக்கோம். பல பேசிவ் ஃபண்டுகள் பார்த்திங்கன்னா இந்த இண்டிசஸை பேஸாக வச்சு தான் நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த பேசிவ் ஃபண்ட்ஸுன்னு நம்ம சொல்லல 2 வகை. ஒன்று வந்து ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸு, இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு. இது ரெண்டுமே வந்து இண்டிசஸை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குகின்றன. ஹோப் திஸ் வாஸ் லிட்டில் கிளியர் டு யூ. இண்டெக்ஸ்னால் என்னங்கிறது ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். மீண்டும் ஒரு முறை இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.